என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு விவாத அமர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக அரசு தமிழ்நாட்டின் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால் மணல் கொள்ளையர்களால் தலைமை காவலர் ஒருவர் டிராக்டர் ஏற்றி கொல்லப்பட்ட நிலையில் அதை கண்டித்து அறிக்கை விட்ட காரணத்திற்காக அதனால் தமிழக முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருப்பதாக கருதி அரசின் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை சட்டப்படி சந்திப்போம் என்று அந்த கட்சியின் மாநில செயற்குழு சொல்லியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், பேச்சாளர்கள் மற்றும் ஊடகங்கள் மீது அரசின் சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்படுவது என்பது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், திமுக தலைவர் கருணாநிதி, திமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவர் ஸ்டாலின், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் மீது அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. பல பத்திரிகைகள் அவதூறு வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த பட்டியலில் இப்போது இணைந்திருக்கக்கூடியவர் திரு ராமகிருஷ்ணன். அவதூறு வழக்குகள் சட்ட ரீதியானவை. அரசாங்கம் தன் மீது தொடுக்கக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு தன்னுடைய நல்லெண்ணத்தை, ஒரு அரசாங்கம் தம் மீதான நல்லெண்ணத்தை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு கேடயமாக இது போன்ற வழக்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்க முடியாது என்று வாதிடுபவர்களும் இருக்கிறார்கள். இது விமர்சனத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, விமர்சனத்தை சகித்துக் கொள்ள முடியாததனுடைய வெளிப்பாடு என்று சொல்லக்கூடிய எதிர்வாதமும் இருக்கிறது. இந்த அவதூறு வழக்குகளின் போக்கு பற்றி இன்றைக்கு விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அரசியல் விமர்சகர் திரு ஞானி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு எஸ் கண்ணன், அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ சமரசம், பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன், கேள்விகளோடு பார்வையாளர்கள், வணக்கம். விவாதிக்கலாம். திரு ஞானி, இந்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது, பொதுவாக திமுக, விஜயகாந்த் அல்லது ராமதாஸ் மீதான அவதூறு வழக்குகள் அரசை கடுமையாக குறை சொல்வது அந்த பட்டியலில் வரும். அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக பேச்சாளர்கள் மீது வழக்கு வருவது என்பது இயல்பு. பொதுவாக அரிதினும் அரிதான நிலைகளில் தான் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீது இது மாதிரியான அவதூறு வழக்குகள் வருவது உண்டு. இதில் உண்மையில் மணல் கொள்ளை ஆளும் கட்சியின் உயர்மட்டத்தில் உள்ளோர் ஆதரவின்றி இவ்வளவு தூரம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழகத்தின் ஆறுகள் அனைத்திலும் மணலை ஒட்டச் சுரண்டுவதை ஒரு கொள்கை நிலை போலவே இந்த அரசாங்கங்கள் கடைபிடிக்கின்றன. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அரசு அதிகாரிகள் கொல்லப்படுவது என்பது பீதியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் விடுத்த அறிக்கை இன்றைக்கு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. இந்த அறிக்கையின் மீது அவர்கள் தொடுத்திருக்க வழக்கு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சட்டப்படி ஒரு அரசு தன்னை தற்காத்துக் கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சின்னு பார்க்கிறீங்களா, அல்லது விமர்சனத்தை ஒடுக்கக்கூடிய முயற்சின்னு பார்க்கிறீங்களா? இல்லை, அரசாங்கம் தான் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. ஆளுங்கட்சி யார் இருந்தாலும் அரசு என்கிற அமைப்பு யந்திரம் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. அதை ஒருத்தர் அவதூறு செய்யறதுங்கிறது ஒரு எளிதான காரியம் அல்ல. பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் ஒருவர் மீது ஒருவர் அவதூறு வழக்கு போடுவது, மாறுநாட்டு வழக்கு போடுவதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு அரசாங்கம் என் மீது அவதூறு செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு அரசின் அமைப்பு சொல்லுகிறதுன்னு வந்தீங்கன்னா அது நான் வேறு மாதிரியா பார்க்கணும். இல்ல, இந்த விஷயத்துல தமிழக முதல்வர் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்திருக்குன்னு சொல்லி தான் அரசு தொடுத்திருக்கிறது. முதல்வர் சார்பில் அரசாங்கத்தின் வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருக்கிறார். அதாவது அந்த அறிக்கையில ஜி ராமகிருஷ்ணன் தனிப்பட்ட முறையில் முதல்வரை பற்றி எதுவும் சொல்லவில்லை, அரசை பற்றி தான் சொல்றாரு. ஆளும் கட்சி அரசு அப்படின்னு தான் சொல்றாரு. தனியாக ஒரு முதல்வரை குறிப்பிட்டதும் சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக அரசுக்கு அவதூறு விளைவிக்கப்பட்டிருக்கிறது அரசின் பிரதிநிதியாக முதல்வரை பார்க்கலாம், அப்படிதான் பார்க்க முடியும். அப்படி சொல்லுகிறார், அதுக்காக வழக்கு போடுறாங்கன்னா ரொம்ப அடிப்படை ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. அவதூறுனா என்ன? யார் யார் அவதூறு செய்ய முடியும் அடிப்படையில்? இப்ப என் மீது யாரோ ஒருத்தர் அவதூறு சொல்லுகிறார்னா உடனடியாக ரெண்டு விஷயம் இருக்கு. இது கேட்பவர்கள் நம்பினால்தான் எனக்கு அவதூறு ஏற்படும். கேட்பவர்கள் இதை நம்பலன்னா நீங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தா ஒரு பொய் கூட தொடர்ந்து சொல்லப்பட்டால் அது உண்மைன்னு ஆகிறாது. ஏன்னு கேட்டீங்கன்னா யார் எனக்கு எதிராக அவதூறு சொல்றாங்கிறது இருக்குல்ல, அதை மக்கள் பார்க்க போறாங்க. என்னை பற்றி யாரோ ஒரு இழிவா பேசுறாங்க, தவறா பேசுறாங்கன்னா
பேசுற ஆளுக்கு மரியாதை இருக்கா, அவருக்கு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை இருக்கா அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறாங்க. நம்பகத்தன்மை இல்லாத நேர்களின் மேல ஏதாவது அவதூறு சொல்ற மக்களே அதை பொருட்படுத்த போறதில்லை. இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, நம்பகத்தன்மை உள்ளவர்கள் சொன்னாலும் என்னுடைய நம்பகத்தன்மை இன்னும் கூடுதலா இருக்கிற பட்சத்துல மக்கள் அதை பொருட்படுத்த போறதில்லை. அப்ப அரசு இந்த வழக்கை போடுவதன் மூலம் இரண்டு விஷயங்களை ஒப்புதல் வாக்கு மூலம் ஏற்றுக்கொள்கிறது. ஒண்ணு, எங்க மேல அவதூறு சொன்னவங்க மக்கள் மத்தியில் பெரும் நம்பகத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு அவங்க மார்க்சிஸ்ட் கட்சியும் ஜி ராமகிருஷ்ணனையும் ஒப்புக்கொள்றாங்க. ரெண்டாவது, இதை மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நம்பகத்தன்மை பலவீனமா இருக்கு, அதை விட எங்களை நம்புறதை விட அவர் நம்பக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு, அப்பதான் எங்களுக்கு அவதூறு ஏற்படுதுன்னு சொல்ல முடியும். அப்படியா திரு சமரசம்? அதாவது உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க, நிலைகெட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதான் அது. ஒரு அரசாங்கத்தின் மீது என்று சொன்னால், ஆளும் கட்சியின் மீது என்று சொன்னால், அரசாங்கத்தின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா, ஆளுங்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா. அவர் எப்படி சொன்னாலும் இரண்டும் சேர்ந்து அந்த அம்மாவை அரசின் தலைமை தாங்கக்கூடியவர்கள் தான் போய் சேர்கிறது. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காந்தியடிகளை பற்றி தான் சொன்னார் சர்ச்சில் ஒரு நேரத்தை சொல்லுகின்ற பொழுது. அவன் ஏதாவது இராணுவத்தில் நான் அடிச்சு நொறுக்கி ஒரே மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவேன், அவன் அகிம்சை முறைன்னு வச்சுருக்கிறான், என்னையா பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலன்னாங்க. அதுபோல் இது மாதிரியான அவதூறுகள் எது பேசுறது பழகிறது இதெல்லாம் எறும்பூர கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே ஒரு அரசின் மீது எப்படி கொண்டு வந்து ஒரு குற்றத்தை கொண்டு வரலாம், இது சேர்த்துறது கொஞ்சம் கொஞ்சமா, குருவி கூடு கட்டுறதுமா ஒவ்வொரு பிள்ளை கொண்டு போய் சேர்த்துற மாதிரி சேர்த்துறது. ஒரு போலீஸ்காரரு இறந்துருக்கிறாரு, அவங்கள பண்ணி அவர் மீது டிராக்டர் ஏற்றி கொண்டு இருக்காங்கன்னு சொன்னா இது அரசாங்கம் உதவியா இருக்குமா, ஆளுங்கட்சி உதவியா இருக்குமா? அப்படிப்பட்ட நிலைக்கு யாராவது வருவார்களா? இப்படிப்பட்ட நிலையில் இப்படி எடுத்து அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அது அவர் இருக்கின்ற இடத்திற்கு அந்த கட்சிக்கு தகுந்ததல்ல, நியாயமல்ல. ஆளுங்கட்சியின் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தயவில்லாமல் ஆதரவு இல்லாமல் இது நடக்க வாய்ப்பில்லை இவ்வளவு தூரம் சொல்றது ஒரு விமர்சனம்ன்றதை தாண்டி ஒரு ஆட்சியின் மீதான குற்றச்சாட்டாக அவங்க அவதூறா எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு அதுல இல்லைன்னு சொல்லுவீங்களா கண்ணன்? கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா, நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஆளும் கட்சியினுடைய பிரமுகர்கள் பல்வேறு தொழிலில் ஈடுபட்டு வர்றாங்க. நீங்க அந்த பல தொழில்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒன்று மக்கள் அங்கீகரித்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மக்கள் அங்கீகரிக்கப்படாத தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்முடைய மணல் விஷயம் ஒரு பகுதியில் முன்னுக்கு வந்திருக்குது. அதே போல கடந்த திருச்செந்தூர் பகுதியில் எடுக்கப்பட்ட தாது மணல் விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளானது, கிரானைட் எடுக்கப்பட்ட விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளானது. இவை அனைத்திலும் பிரமுகர்கள், கட்சி பிரமுகர்கள் முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிறாங்க. இது பொதுமக்களுக்கு தெரியும், பொதுமக்கள் பார்த்திருக்கக்கூடிய உண்மையான விஷயமாக இருக்குது. அதிகாரிகள் இது குறித்த விவரங்களை சேகரித்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. எனவே அதிகாரிகள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த விவரங்களை கணக்கில் கொண்டால் நிச்சயமாக ஆளும் கட்சி பிரமுகர்கள், சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் இதில் பங்களிப்பு செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த தன்மையில் விமர்சனம் சரியானது என்பதுதான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், இதுல இவ்வளவு பெரிய வழக்கு தொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஒரு முறை சொல்லுகிற போது 90ல சொல்லுகிற போது அது என்ன சொன்னது? அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சினுடைய ஸ்டேட்மெண்ட், ஹார்ட் வேர்ட் பிரேக் நோ போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தடித்த வார்த்தை எலும்பை முறிக்காத வரை அது அவதூறு அல்ல என்பதுதான் விஷயம். ஆக இந்த தன்மையில் பார்த்தால் இந்த அரசுக்கு எந்த இடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டது, அல்லது மரியாதைக்குரிய முதல்வருக்கு எந்த இடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இந்த வார்த்தையின் மூலம், இது கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த வழக்கு ஒரு நியாயமற்ற வழக்காக தான் பார்க்க முடியும். எலும்பு முறிவு ஏற்பட்டால்தான் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அது ஒரு அரசியல்வாதி பேசக்கூடிய வார்த்தை அல்ல. ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட ஒரு சொல் இருக்கிறதே, அது 1000 அடிகளுக்கு சமமானது. அது யாரும் நீதிமன்றம் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறது. இல்ல, நீதிமன்றம் சொல்லட்டும், நீதிமன்றத்தின் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் சொல்லி இருக்கிறது. சொல்லட்டும், எது வேண்டுமானாலும் சொல்லட்டும். சொல்வதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். அதை முழுமையாக இப்ப சொன்னார், பல ஆளுங்கட்சிக்காரர்கள் கூட அதில் ஈடுபட்டிருக்கோம். யார் யார் என்னென்ன குற்றத்திற்கு ஆளாக தண்டனை என்ன, அவர்களோட நிலைமை என்ன, அதை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா இல்லையா? நான் பதில் சொல்கிறேன், வையுங்கள் அந்த பட்டியலை. அந்த பட்டியல் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய இந்த குற்றத்திற்கு செய்து அதனால் தண்டிக்கப்பட்டவர்கள்
அவர்கள் இதில் ஈடுபட்டதால் தான் இது போன்ற கொடுமை நடக்கிறது என்று சொல்லுங்கள். நாங்கள் சந்திக்கிறோமா இல்லையா, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறோமா இல்லையா, அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம். ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, செய்யறாங்கன்னு குற்றம் சாட்டு சொன்னா யார் மேலதான் வழக்கு போடப்பட்டு யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டா, குற்றச்சாட்டு போட வேண்டியது இதே அரசாங்கத்துடைய காவல்துறை தான், அவர்களை தண்டிக்க வேண்டியது இதே அரசாங்கம் தான். அவர்கள் ஆளுங்கட்சி பிரமுகர்களா இருக்கிற வரைக்கும் அவர்கள் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்காத போது எப்படி குற்றத்துக்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டது நிரூபிக்க முடியும்? முதல்ல நடவடிக்கை எடுக்க விசாரிக்கணும் தானே சொல்றோம். அடிப்படையே ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு யாருக்கு எதிலே இது மாதிரி விஷயங்களை பங்கு இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது, இந்த தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை வட்டார வாரியாக, பஞ்சாயத்து வாரியாக பட்டியல் எடுப்பதற்கு அரசாங்கம் முன்வர தயாரான்னு கேட்கிறேன். இதுல கட்சி வேறுபாடு இல்லாமல் சர்வ கட்சி அடிப்படையில் எடுக்கட்டும். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சி ஆகட்டும், வேறு மாற்று கட்சி ஆகட்டும், எல்லா கட்சி பிரமுகர்களையும் யாரெல்லாம் யாருக்கு சொந்தமா மணல் லாரி ஓடுது, யார் யார் மணல் விற்பனையில் ஈடுபட்டு இருக்காங்க, யார் என்ன தொழில் ஈடுபட்டு இருக்காங்க, எங்க என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு எல்லா கட்சி பிரமுகர்களை பத்தியும் பட்டியல் எடுக்கட்டும். எடுத்த பிறகுதான் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஞானி சார் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதை மறுக்கவில்லை. ஆளுங்கட்சிக்காரர்கள் இப்படி நடந்து அதிமுக கழகம் என்பது புரட்சி தலைவி அம்மா என்பவர்கள் குற்றம் யார் செய்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம். எதையும் மறைக்கக்கூடிய மறுக்கக்கூடிய இடத்துல அவர்கள் எப்போதும் இருந்ததில்லை. அதனால்தான் அனைத்திந்திய அதிமுக கழகம் என்பதே மற்ற அரசியல் கட்சிகளை விட தனித்தன்மையோடு இருக்கிறது. அதை நீங்கள் எண்ணி பார்க்க. அது வேறொரு பிரச்சனை. திரு கார்த்திகை செல்வன், இந்த வழக்குகள்ன்றது புதுசு இல்லை. ஜி ராமகிருஷ்ணன் மீதான வழக்குக்கு முன்னாடி பல தலைவர்கள் மீது, ஊடகங்கள் மீது இருக்கு. இந்த அவதூறு வழக்குகள் அப்படின்ற ஒன்றை ஒரு அரசாங்கம் சட்ட ரீதியா அரசாங்கத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய நற்பெயரை பாதுகாத்துக் கொள்வதற்கு எடுக்கிற முயற்சின்னு பார்க்கிறதா, அல்லது விமர்சனத்தை ஒடுக்குவதற்கு அல்லது எதிர்க்கட்சிகளுடைய வாயை அடைப்பதற்கான முயற்சின்னு பார்க்கிறதா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த 3 ஆண்டுகள்ல போடப்பட்ட வழக்குகளை பார்த்தாலே ஊடகங்களுக்கு எதிரான வழக்குகள் 70 வழக்குகள், அதற்கு பிறகு எதிர்க்கட்சிகள் மேல வழக்குகள்னு 100க்கு மேல போயிருக்குது. இதுல சில வழக்குகள் நிச்சயமா அவதூறுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சில விஷயங்களாகவும் இருந்திருக்குது. அதற்கு இப்ப தனிப்பட்ட முறையில தனிமனித தாக்குதல்களாக இருக்கின்ற விவகாரங்கள்ல அவங்க வழக்கு தொடுத்ததை நம்ம எதிர்க்க முடியாது, அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கவும் முடியாது. ஆனால் இந்த கேஸ் எடுத்துட்டீங்கன்னா ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களுடைய வழக்குகளை பார்த்த வரைக்கும் அவங்க தனிப்பட்ட தாக்குதல்கள் எதையும் வைக்கல, தனிப்பட்ட முறையிலான டிஃபேமிங்கா எந்த விஷயங்களும் வைக்கல. ஒரு பொதுநலன் கருதி இப்ப இயற்கை வளங்கள் சூறையாடப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறதுக்கான அதிகாரம், ரைட்ஸ் ஒரு எதிர்க்கட்சிக்கு இருக்குது. அவங்க ஒரு குறையை சுற்றி காட்டுறாங்க, அங்க குறை இருக்கா இல்லையா அப்படிங்கறத உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கான எல்லா ஸ்ட்ரென்த்தும் இப்ப கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அவங்க ஒரு இப்போ அசம்பிளிலயோ அல்லது ஸ்டேட்மெண்டாவோ கொடுக்கலாம் முதலமைச்சர், அங்க இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னங்கிறத வெளிப்படுத்தி கொண்டு வரலாம். இப்ப எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையான்ற இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளேயே போகாம நீங்க வழக்கு தொடுக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுலயும் பெரும்பாலும் இதுல கிரிமினல் டெஃபமேஷன் தான் வருது, சிவில் ஷூட் போறது கிடையாது. கிரிமினல் டெஃபமேஷன் மூலமாக என்னன்னா இவங்களை முழுக்க வழக்குகள் இழுத்தடிக்க முடியும். ஊடகங்களுக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னா நீங்க முழுமையா உங்களோட கவனம் அதுல போகுங்க போது ஒரு த்ரெட் இருக்கிற மாதிரி தான் அது ஒரு ஃபீல் வரும். இது இந்த ஆட்சின்னு இல்ல, தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி ஆட்சியிலையும் 50-60 வழக்குகள் ஊடகங்களுக்கு மேல இருந்தது திமுக ஆட்சியிலையும். அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியில 120 வழக்குகள் ஊடகங்கள் மட்டுமே இருந்தது. இப்படி தொடரக்கூடிய வழக்குகள் அடுத்து வரக்கூடிய ஆட்சி காலத்துல அவை பெரும்பாலானவை வாபஸ் பெறப்படுகின்றன. இப்போது கூட பரிதி இளம்வழுதி அவர்கள் மீதான வழக்கை அதிமுக தொடர்ந்த வழக்கை அதிமுகவே வாபஸ் பெற்றிருக்கிறது. அது வேறு. இப்ப விஜயகாந்த் மீது ஜாமீனில் வெளிவராத அளவுக்கு பிடிவாரண்ட் அனுப்பக்கூடிய அளவுக்கான வழக்குகள் கூட தொடரப்பட்டிருக்கின்றன. இப்ப ஜி ராமகிருஷ்ணன் அவர்களோ அல்லது விஜயகாந்த் போன்றவர்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது மக்கள் தொண்டில் ஈடுபடக்கூடிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க. அவங்க தனிப்பட்ட தாக்குதல் அன்றி பொதுவாக ஒரு கருத்து சொல்லும் போது அதே கருத்தை எதிர்கருத்தை ஒரு எதிர்வாதத்தை வைப்பதற்கு ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ, இப்ப மணல் விற்பனைனா மணல் விற்பனை தொடர்பான பொதுப்பணித்துறை அமைச்சரோ இதற்கு மறுத்து ஒரு அறிக்கை விடலாம். இதுதான் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஒரு ஆளுங்கட்சி விமர்சனத்தை எதிர்கொள்வதும் எதிர்கட்சி எதிர்த்து குற்றம் சாட்டி அறிக்கை விடுவதும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பதில் சொல்வதுமான போக்கு நீண்ட காலமா இருந்து வருகிறது. அந்த போக்குக்கு பதிலாக இந்த அவதூறு வழக்குன்ற ஒன்றுக்குள் ஏன் அரசாங்கம் செல்கிறது? வதந்திகளை உருவாக்கி அதன் மீது வாதங்களை பெருக்கி அதிலே நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடியதுதான் இன்றைய தினம் இருக்கின்ற அரசியல் எதிர்க்கட்சிகள் என்பவர்கள். நீங்கள் மணல் கொள்ளை நாட்டில் நடந்துட்டு இருக்கிற உண்மை, கான்ஸ்டபிள் இறந்து போனது ஒரு நேரடி உண்மை, சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்திருக்கக்கூடிய மிரட்டல் நேரடி உண்மை, உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு
தலையிட்டு மாவட்ட கலெக்டரை சஸ்பெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு உத்தரவிட்டது உண்மை. அதன் மீது 3 மணல் குன்றுகள் அது உடனடியாக சூறையாடப்பட்டது உண்மை. இப்படி பல விஷயங்கள் தமிழகத்தில் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். இதில் அவதூறு என்று சொல்லுவதற்கு எந்த இடத்திலும் இடமில்லை. இது நாட்டிலுடைய நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். திரும்ப திரும்ப எறும்பூர கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் நம்முடைய அரசின் மீதான நம்பிக்கை தான் கீழே குறைஞ்சு இழந்துட்டு இருக்குது. நம்பிக்கையின்மை என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பழைய கதைகள் 1000 இருக்கலாம், அதை பற்றி இந்த அரசினுடைய கதைகள், இது இந்த சமீபத்தினுடைய நடவடிக்கைகள். ஒரு விஷயம் வந்தால் சாதாரண ஒரு மனு கொண்டு போய் ரொம்ப பாமரன் கொடுக்கக்கூடிய அந்த மனுவை கூட அதை விசாரித்து எடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுத்து நிறைவேற்றக்கூடிய அரசு இது. 30 லட்சம் மனுக்களை அப்படி நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். ஆகையினால் இவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு இதுகளை நாங்கள் பரிசீலனைக்கு அனுப்பி இருக்கிறோம். அதிலே இருந்து பல்வேறு தகவல் வந்திருக்கின்றன. அது ஒரு வகையில் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டுதான் அரசாங்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு அறிக்கையாகவோ ஒரு கட்டுரையாகவோ ஒரு அரசாங்கத்தின் சார்பில் தெரிவிக்கலாமே. இந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறு, மறுக்கிறோம், இது வன்மையாக கண்டனத்துக்குரிய கருத்து அப்படின்னு கூட சொல்லலாமே. அதை விட்டு ஒரு கிரிமினல் வழக்கு தொடர்வது, கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் போடுறதுன்றது சரியா? அதுதாங்க. இப்போ கல்யாணம் மனைவி சுகம் எப்படின்னா கல்யாணம் பண்ணி பாருன்னா, மரண சுகம் எப்படின்னா செத்து பாடுறோம்னா, அது மாதிரி நீங்க அந்த இடத்துக்கு நிர்வாகம் பண்ணும்போதுதான் இந்த சிக்கல்கள் எல்லாம் வருகின்ற பொழுது எந்தெந்த வகையில் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தெளியும். அதற்கு மீறி இது லாவணி கச்சேரியா? அவர்கள் ஏதாவது சொன்னா அதற்கு நாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாட்டிலே எந்த விதமான உருப்படியான சட்ட திட்டங்கள் நிறைவேறாது, மக்களுக்கு போய் சேராது. பிரமுகர்களுக்கு மணல் கொள்ளையில பங்கு இருக்கிறது என்று செய்திகள் வருகின்றன. இதை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம். ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அப்ப ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க, சம்பந்தப்பட்டா சொல்லக்கூடிய இடம் என்ன, நீங்க எனக்கு விவரங்களை கொடுங்கள், நான் நடவடிக்கை எடுக்கிறேன். இங்க சமரசம் சொல்ற அதே விஷயத்தை முதலமைச்சர் சொல்லலாமே இல்லையா? நாங்க நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கோம், இங்க யார் என்னன்னு பட்டியல் சொல்லுங்க. தமிழக அரசோட நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு எந்த எதிர்கட்சியோட விமர்சனத்தையும் காது கொடுத்து கேட்க முடியும். அவங்களுக்கு எந்த இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு நேரத்துல அவங்க வழக்குகள் மூலமா தான் எதிர்கட்சிகளை சந்திக்கணும்னு அவசியமே இல்லை. இப்ப கொடுக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு நிச்சயமா அவங்களால எதிர்கட்சிகள் அவ்வளவு சீரியஸா அவங்க எடுத்துக்கொள்ள தேவையில்லைன்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்ல. இப்ப நீங்க ஒருவேளை இப்ப வேற மற்ற கட்சிகளோட சேர்ந்துதான் ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது, ஒரு பலவீனமான அரசாங்கமா இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு கான்பிடென்டா நீங்க ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரியான வழக்குகள் இதை மட்டும் நம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றதுதான் இப்ப கேள்வி. வழக்குகளை நம்பி ஒரு அரசாங்கம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் இப்படி நடவடிக்கை எடுக்கின்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து மக்களுடைய குறைகளை தெளிந்து நடவடிக்கை எடுக்கின்ற காரணத்தினால்தான் 3வது முறையாக முதலமைச்சரான பிறகு ஆட்சி கட்சியில் அமர்ந்த பிறகு எந்தெந்த வகையான மக்கள் சேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எடுத்த காரணத்தினால்தான் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றியை பெறுகிறோம். ஆகவே இந்த நடவடிக்கை, இந்த யூகம், இப்படிப்பட்ட வீகம் தான் இன்று நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கட்சியின் வளர்ச்சியும் ஆட்சியின் நிரந்தரத்தன்மையும் வெற்றியும் கிடைக்கிறது என்பதை எதிர்கட்சிகள் மீது அவதூறு வழக்குகள் போடுவதை மக்கள் விரும்புகிறார்கள், அதனால்தான் ஆதரிக்கிறார்கள் என்ற மாதிரி அவர் சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா ஒண்ணு எடுத்து வச்சு பேசக்கூடாது. பிரச்சனை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டு அதே நேரத்தில் நீங்கள் சொல்வதிலே ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை பற்றி அரசாங்கம் தனித்தனியே பல்வேறு கருத்துக்களை பெற்றிருக்கிறது. ஆளுங்கட்சி பலர் மீது நீங்கள் சொல்கிறீர்கள், நான் சொல்லாமல் இருந்திருக்கின்றோம், நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். பத்திரிகையிலே இன்று ஒரு செய்தி வந்தால் கூட நாளைக்கு அதுக்கு பதில் அரசாங்கம் நடந்திருக்கிறது, செய்திருக்கிறது என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. நீங்கள் சொல்லக்கூடியதை கூட இப்பொழுது இந்த செய்தி பார்த்து கொண்டிருப்பார்கள். இதையும் கூட எப்படி நடவடிக்கை மேற்கொண்டு எடுத்தால் நீங்கள் திருப்திப்படுவீர்கள் என்று அறிந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். யாரையும் திருப்திப்படுத்துகிற விஷயம் இல்லையே. நம்முடைய தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை ஒரு பிரதான பிரச்சனையாக மாறி இருக்கு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையோடு முடிந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. எதிர்கால தலைமுறை சார்ந்த விஷயம், குடிநீர் சார்ந்த விஷயம், வாழ்வியல் ஆதாரம் சார்ந்த விஷயம், இயற்கை நீடித்து நிற்க வேண்டும் என்பது சார்ந்த விஷயம். அதனாலதான் உயர்நீதிமன்றம் ஒரு கமிஷன் அமைச்சாங்க.
பாலாற்றுப்படுகையில் எடுக்கக்கூடிய மணல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆய்வு செய்து உண்மையில் எவ்வளவு மணல் திருட்டு நடக்கிறது, மணல் குவாரிகள் மூலமாக எடுக்கக்கூடிய மணல் எவ்வளவு, கொள்ளை மூலமாக எடுக்கக்கூடிய மணல் எவ்வளவு என்கிற விவரங்களை எல்லாம் எடுத்து, அரசு குவாரி அமைத்து விட்டது, அதுல மணல் எடுக்க முடியும். அதற்கு பிறகும் மணல் குவாரிக்கு அல்லாது வெளியில போய் எடுக்க முடியுது. அந்த மணலை ஒரு செல்வாக்கு இல்லாமல் பண்ண முடியுமா? அரசினுடைய குவாரிக்கு அப்பாற்பட்டு அதே ஆற்றுப்படுகையில் வேறொரு இடத்தில் எடுக்கக்கூடிய மணல் செல்வாக்கு இல்லாமல் எடுக்க முடியுமா? அப்படி எடுக்கிற போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் கையும் களவுமாக பிடிபட்டிருக்குது. அதுல தாசில்தார் செத்து போயிருக்காங்க, டெபுட்டி தாசில்தார் செத்து போயிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் நடந்திருக்கக்கூடிய உண்மை. எனவேதான் ராமகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்ல கடந்த கால திமுக ஆட்சியை போலவே இதுவும் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார். இந்த விஷயத்தில் திமுக ஆட்சி காலத்தில் தாசில்தார் இறந்திருக்கிறார், இப்போது ஹெட் கான்ஸ்டபிள் ஒருவர் இறந்திருக்கிறார். ஆற்று மணல் அல்லக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களை போல, மாவட்ட நிர்வாகத்தை போல ஒரு இணை நிர்வாகத்தை நடத்துபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ராமகிருஷ்ணனுடைய கருத்தை நீங்க மறுபடியும் சொல்லி அது வலு சேர்க்க கண்டிப்பா அது அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு படைத்தவர்களாக இருக்கிறார். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலைங்கிற போது அவர்கள் செல்வாக்குள்ளவர்கள் நம்ம பெறக்கூடிய உண்மை அடிப்படை விஷயம் என்ன? தவறு செய்யறாங்க, சட்டவிரோதமா செய்யறாங்க, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கடந்த ஓராண்டு காலத்துல எத்தனை மணல் கொள்ளையர்கள் அரசால் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டு உள்ள அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஓராண்டுல எத்தனை மணல் கொள்ளையர்கள் மீது அரசு நடவடிக்கை? நீங்க இரண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு தொடுக்கிறீங்க. திரு சமரசம் பதில் சொல்லட்டும். இல்லைங்க, இப்போ கிரானைட் குவாரின்றது பல காலமா பல்வேறு வகையில் நடைபெற்றது. அதிலே அரசாங்கத்திற்கு கடைசியாக சில செய்திகள் கிடைத்ததோ அதனுடைய அதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுத்து அது மாறுபட்டு பல்வேறு வகையிலே அரசாங்கம் அதை நடத்தி கொண்டிருக்கிறது. பல தனியாருக்கு கொடுத்திருந்தார்கள், இதே மணல் கூட தனியாருக்கு கொடுத்திருந்தார்கள். அதை அரசாங்கம் ஏற்று நடத்தக்கூடிய வகையில் அதிகாரிகளை வைத்து அங்கங்கு இந்த அளவிற்கு லிமிட் இப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று செய்திருக்கிறோம். அதிலேயும் தவறு நடக்கிறது, ஊழல் நடக்கிறது. அதிலே ஆளுங்கட்சிக்காரர்களோ அல்லது இன்ன பிற இது போன்ற கும்பல், ஒரு மார்பியா கும்பல் போல அந்த மணல் கொள்ளையர்களே இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் தலையிடுக என்பது ஞானி அவர்களும் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதுவும் உண்மையாக இருப்பது. அதிலே கூட பல விஷயம் கைக்கு கிடைத்திருக்கிறது அரசாங்கத்திற்கு. எந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் அது அடியோடு ஒழிக்க முடியும் என்பதிலே அரசாங்கம் தீவிரமாக அதை பரிசீலனை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் சொல்லக்கூடியதையும் வைத்து அதிலே உண்மை இருக்குமானால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு அவதூறு வழக்கு ஏன் பதிவு செய்ய வேண்டும்? இந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு தான் பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் குழந்தையை வளர்க்கும் போது அதுக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்க, புது சட்டையை கொடுக்கறதுன்னு வேற. அது தப்பு செய்யும் போது பட்டுன்னு ஒரு அடி கொடுக்கறது வேற. அதனால குழந்தை இல்லைன்னு ஆகி போகுதுன்னு அர்த்தம் இல்ல. அதனால தண்டிக்கும் போது நடவடிக்கை எடுக்க வேண்டியதை எடுப்போம், அதை ஆதரிக்கும் போது ஆதரிப்போம், ஆலோசனை பெறும்போது நிச்சயமாக பெறுவோம். நாங்கள் எப்பொழுதுமே தன்னந்தனியாக நின்றல்ல, உலக கருத்தை கேட்டு மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று எண்ணக்கூடியவர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா. அந்த அடிப்படையில் உங்கள் கருத்துக்களை நிச்சயமாக நாங்கள் பரிசீலனை செய்வோம், கவலைப்பட வேண்டியதில்லை. எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு நாங்கள் கொடுத்து விட மாட்டோம், நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம். நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.